முத்து படையப்பாலெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு ரஜினி சார் இருப்பாங்கல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோன்னு தெரியலையே. ஏன் என் பேத்திக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கற? ஐயோ என்ன ஆச்சுதா? என்ன ஆச்சா? மொத்த மரத்தையும் சதிகாரனுங்க மொட்டை அடிச்சுட்டு போயிட்டானுவ. அந்த பய வேற என் பேத்திய திருடின்னு சொல்லிட்டு போறான். யாத்தா நீ வாமா, போலீஸ்காரன்ட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வரைக்கும் இப்படி ஒண்ணு தோப்புல நடந்ததே இல்ல. யாரோ திட்டம் போட்டு கெட்ட பேர் வரணும் தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. அதை யாருன்னு கண்டுபிடிக்கணும். போலீஸ்க்கு போனா விஷயம் முதலாளிக்கும் போகும்பா. ஆமா, முதல்ல அந்த வியாபாரிக்கு பணத்தை கொடுத்துடணும். நம்ம அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஏமா அந்த பணத்தை எல்லாத்தையும் அப்பவே அக்கவுண்ட்ல போட்டுட்டியாமா? அம்புட்டு பணத்துக்கு இப்போ நம்ம எங்க போறது? நீ வேணா கணக்கு பிள்ளைகிட்ட பேசி அந்த பணத்தை திரும்ப கேளு. வேண்டாம்ப்பா, பாத்துக்கலாம். நீ வா வா அம்மாச்சி, வா வாப்பா. ஐயோ என்ன செய்யறது? வாமா நந்தினி, என்னம்மா? அண்ணா பால் காசை மெதுவா கொடு. நான் ஒரு இக்கட்ல இருக்கேன். பணம் இருந்தா கூட பால் காசுல கழிச்சுக்கலாம். எவ்வளவுமா? ஒரு 50,000. 50,000மா? என்னம்மா நீ? அவளுக்கு பணம் இருந்தா 5 காசு வட்டிக்கு விட்டு பொழைச்சிருவானே. என்கிட்ட எதுமா அவளுக்கு காசு? சரிண்ணா, சரி. என்னடி நந்தினி இப்படி திடுப்புன்னு வந்து கேக்குற? வட்டிக்கு வாங்கின பணத்தை ஒருத்தரும் கொண்டு வந்து தர காணோம். அப்புறம் எங்கிட்ட அவ்வளவு பணத்தை கொடுக்க? அப்பப்ப அந்த ஆளுக்கு தெரியாம அவர் டவுசர்ல இருந்து எடுத்து வட்டிக்கு விட்டேன். ஒருத்தரும் தரல. வெளியில சொல்லவும் முடியல. நான் என்னதான் பண்ணுவேன் சொல்லு? வீட்டுக்காரருக்கு தெரியாம வட்டிக்கு கொடுத்த காசு இல்ல. சொல்லவும் பயமா இருக்கு. தப்பா நினைச்சுக்காத. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வரேன். நந்தினி, பணமா கொடுக்க என் கையில எதுவும் இல்ல. என் தோடு தான் இருக்கு. என் தோட அடமானம் வச்சு பணம் வாங்கிக்க. மெதுவா அப்புறமா திருப்பித்தா. ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க்கா, நான் பாத்துக்கிறேன். வரேன். அண்ணா வாமா. நான் ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமையில இருக்கேன். நான் கட்டின நகை சீட் இருக்குல்ல, அந்த பணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். போட்டிருக்க ஸ்கீம்ல அந்த மாதிரி கிடையாதுமா. கட்டின சீட்டுக்கு பொருளா தான் எடுக்க முடியும். பேலன்ஸ் எல்லாம் கட்டி முடிச்ச பிறகு கடைசியில தான் எடுக்க முடியும். அதுவும் நகையா தான் கொடுக்க முடியும், பணமா கொடுக்க முடியாது. அதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. உனக்கு உதவி பண்றதுக்கு இப்ப என் சூழ்நிலையும் சரியில்லை. வேற இடத்துல முயற்சி பண்ணுமா? இல்லைன்னா கொஞ்சம் வாய்ப்பு இல்லம்மா, தப்பா எடுத்துக்காத. அப்பா, என்னம்மா, யார்கிட்டயும் கடன் கிடைச்சதா? ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற? மண்ணால செஞ்ச கரைஞ்சு போயிருவான். உனைய கல்லால செஞ்ச கையெடுத்து கும்பிட்டு கொண்டிருக்கான். நீ இன்னும் வேறு கல்லாவே இருந்தா இப்படியே? நீ சத்தி உள்ள கற்பனா? என் குடும்பமே நீதான் சாமின்னு உன் நன்னல்லையா கிடையா கிடக்குறான். எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு பாரு. விடியறதுக்குள்ள இதை செஞ்சவன் யாருன்னு காட்டி கொடுக்குற இல்ல? நீ இருக்கிற திசை பக்கம் கூட வரமாட்டாமா. வாமா போலாம்.
நந்தினி, இதெல்லாம் நீ கொடுத்த காசு தான், எடுத்துக்கோ. இதையாவது அந்த தேங்காய்க்காரனுக்கு கொடுத்துரு. எனக்கு பயமா இருக்கு. போலீஸ் கிளிஸ்னு பயமுறுத்துறா. நீ எனக்கு செலவுக்கு தர எந்த காசையும் நான் செலவு பண்றது இல்ல. நீ எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுற நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆமாக்கா, இந்த தோடு நான் கேட்டு நீ போட்டதுதான். இத வச்சு எவ்வளவு கிடைக்குதுன்னு பாரு. அவன் காசு அவன் மூஞ்சிலே தூக்கி எறியணும். இதெல்லாம் வச்சு அந்த காசை திருப்பி கொடுக்க முடியாதுமா. நாம யார் காசுக்கும் ஆசைப்படல. பாத்துக்கலாம், விடு. எந்த வறண்டி பையன் இந்த வேலையை செஞ்சான்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு அந்த பழைய தேங்காய் கடை மேகநாதன் தான் இதை செஞ்சிருக்கணும். அந்த பயலை புடிச்சு டவுசரோட உட்கார வச்சாதான் தெரியும். அம்மாச்சி, அப்படியெல்லாம் யாரையும் திடீர்னு சந்தேகப்பட முடியாது. அவன் தான் திருடினாங்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. ஒருத்தன் நல்லவன்னு நிரூபிக்க ஒரு ஆதாரம் கூட தேவையில்லை. ஆனா அவன் தப்பானவன்னு சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, 1000 ஆதாரம் வேணும். என்னடி பெருசா ஆதாரம்? பாலா இருக்கிற சத்தம் கூட கேட்காம கொலையா அறுத்துட்டு போயிருக்கானுவ. ஆதாரமா ஆதாரம்? போடி. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா நந்தினி. இங்க நிக்கிற ஒவ்வொரு மரமும் உன் வேர்வையில வளர்ந்தது. உன் உழைப்பு ஒரு நாளும் வீணாகாது. உன் உழைப்பு உணர்ற சக்தி அந்த சாமிக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது.